வாயினில் வந்ததும் தமிழே, எங்கள் வாசலில் நின்றதும் தமிழே, நோய் கொண்டு போகிலும் தமிழே, நாங்கள் நீராகி எரிகின்ற போதிலும் தமிழே என்று என் தாய்த்தமிழை வாழ்த்தி, என்னை ஈன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் என் மனத்திலே இருத்தி அவைக்கு வருகிறேன். இன்றைய பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பட்டிமண்டபத்தினுடைய பாங்கறந்து பேசவல்ல பேச்சாளர்களே, உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் இந்த அரங்கிலே இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலையங்கத்தை பேசுபொருளாக வைத்துக்கொண்டு இரண்டு அணிகளாக தங்களுக்குள்ளே பிரிந்து நின்று ஒரு விவாதத்தை இங்கே பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதே ஆபத்தானதே என்பது இன்றைய விவாதத்தினுடைய பேசுபொருள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சூழ்நிலை. கல்வியை அடிப்படையாக கொண்டு ஒரு காலத்திலே முதலாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் போட்டி போட்ட யாழ்ப்பாணம் இன்றைக்கு 9 மாகாணத்திலே இறுதியான ஒரு மாகாணமாக கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இள வயதிலே சிலர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு மிக மனவருத்தத்தக்க ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய போக்கு, அவருடைய எதிர்காலம் பற்றி பெரியோர்கள் யோசித்து சிந்தித்து மனதிற்குள்ளே அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே கல்வியாலே உயர்ந்து நின்ற யாழ்ப்பாணம் இன்றைக்கு வேறு பல பொருட்களினாலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆபத்தான பொருட்களினாலும் சீரழிந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சரி உறவினர்கள் சரி கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அவசியமான சுதந்திரமா அல்லது ஆபத்தான சுதந்திரமா என்பது இன்றைய பேசுபொருள். இன்றைக்கு காலத்திலே இது பேச வேண்டிய ஒரு தலையங்கம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் ஒரு காலத்திலே தாய்மார் முன்னரெழுந்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிய காலம் ஒன்று இருந்தது. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் என்று பிள்ளைகளை காலையிலே எழுப்பி அவர்களுக்குரிய வேலைகளை எல்லாம் செய்து தலையை இழுத்து பின்னி கட்டி பாடசாலைக்கு கொண்டு போய் விடுகின்ற ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு பல பிள்ளைகள் தாங்களாகவே எழுந்து எத்தனை மணிக்கு என்பது பேசுபொருள் அல்ல, தாங்களாகவே தங்களுக்குரிய ஆயத்தங்களை பண்ணிக்கொண்டு பாடசாலைக்கு போகின்ற ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு 5ஆம் ஆண்டு பிள்ளைகளை கொலசிப்பிலே அந்த படிக்கிற பிள்ளைகளை ஏற்றி இறக்குவதற்காக பெண்கள் எல்லாம் மோட்டார் வண்டியிலே பறக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அப்படி பிள்ளைகளின் கல்வியிலே அதிக அக்கறை எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வாழுகின்ற இந்த கால பகுதியிலே தான் நமக்கு விரும்பத்தகாத, சமூகத்துக்கு ஒவ்வாத, வேண்டத்தகாத பல செயல்கள் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அண்மையிலே இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விடயமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய போதைப் பொருட்களும் இலங்கையிலே பேசக்கூடிய விடயமாக அந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் என்று இன்றைக்கு நாடே ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறது. அந்த சூழ்நிலையையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டின் நிலைகளையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுப்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றதா அல்லது அது ஆபத்திலே போய் முடியுமா என்பது இன்றைய பேசுபொருள். இதை தவிர நான் வேறு ஏதாவது சொல்ல முற்பட்டால் 2 அணிகளிலே உள்ளவர்கள் நடுவரை பிடித்து கொள்வார்கள். நடுவரே சொல்லிவிட்டபடியினாலே என்று ஒரு வாதம் அமையும். ஆகவே அதற்குள்ளே நான் போகவில்லை. அது ஒரு காரணம். இரண்டாவது, அவர்கள் சில விடயங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருப்பார்கள். அதை நடுவரே பேசிவிட்டால் அவர்களுடைய பாடு கூட சில வேளை திண்டாட்டமாக அமைந்துவிடும் என்பது நாங்கள் அனுபவத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். அவர்களுடைய விடயத்துக்குள்ளே நான் இறங்கவில்லை. ஆனால்
காலத்தின் தேவை அறிந்து பேசக்கூடிய ஒரு தலையங்கத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக இன்றைய டான் ஒலிப்பதில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது விவாதத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம், சுதந்திரம் என்பதனுடைய பதம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு காலத்திலே இந்தியாவிலே சுதந்திர பாடல்களை பாடிய மிகப்பெரிய புலவன் பாரதி. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி புறக்குது மூச்சினிலே என்றும் சுதந்திர பாட்டுகளை பலவாறு பாடியவன் பாரதி. சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று வீறு கொண்டெழுந்த ஒரு மனிதர். அந்த சுதந்திரம் அவனுடைய கவித்துவத்தின் ஊடாக எழுந்தது இந்தியாவிலே. அந்த சுதந்திரத்தை மையப்படுத்தி கொண்டு இன்றைக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரம் பிள்ளைகளுக்கு அவசியமானதுதான் என்ற அணிக்கு தலைமையேற்று வருபவர் முகாமைத்துவ பீடத்தினுடைய மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர், அன்புக்குரிய தம்பி, நல்ல ஒரு பேச்சாளர் திரு கேதீஸ்வரன் சஜிகரன் அவர்கள் அவசியமானது என்ற அணிக்கு தலைமையேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அவரை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என் மரபணு தமிழ் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் தமிழனாக பிறக்க வேண்டும். செம்மொழியாம் என் மொழி தமிழுக்கு தலை சாய்த்து நடுவர் அவர்களே, டான் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, நிஜத்தை நிரூபிக்க வந்திருக்கும் எந்தரப்புவாதிகளே, பொய்களை மெய்களாக சித்தரிக்க வந்திருக்கும் எதிர்த்தரப்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுதந்திரமான வணக்கத்துடன் என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதே ஆபத்தானதே. சுதந்திரம் அவசியமானதே என்ற உண்மையான தலைப்புக்குள் தலைவர் என்ற வகையிலே நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, சுதந்திரம் என்றால் என்ன? ஒருவரது எண்ணம், செயல்கள், பேச்சு, தேர்வு மற்றும் வாழ்க்கை முறைமையினை தானாக முடிவெடுத்து செயல்படுத்தும் திறனே நாம் சுதந்திரம் என வரையறுக்கலாம். எதிர் அணி நண்பர்களுக்கு இலகுவாக புரிய வைக்க வேண்டுமென்றால், ஒரு நாட்டிற்கு மட்டும் சுதந்திரம் கிடைத்தால் போதாது. அந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அவர்கள் நினைத்தபடி வாழ்க்கை முறைமைகளை அமைத்துக் கொள்வதற்கு சுதந்திரம் மிகவும் அவசியமானதாகும். இன்றைய காலகட்டத்திலே மாணவர்கள் குறிப்பாக காப்போத்த சாதாரண தரத்தில் சித்தியடைந்து அல்லது காப்போத்த சாதாரண தர பரீட்சையை தோற்றிவிட்டு பரீட்சை முடிந்து அடுத்த நாளே தொடங்கும் ஒரு விடயம் காப்போத்த உயர்தரத்தில் எந்த பாடத்துறையை தேர்வு செய்து படிப்பது என்பது. அதை பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் நடுவர் அவர்களே? அடுத்த கணமே பிள்ளை காப்போத்த உயர்தரத்தில் எந்த தெரிவை தெரிவு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவை எவ்வாறு எடுக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. சமுதாயத்தை பார்க்கின்றார்கள், உறவினரை கேட்கின்றார்கள், ஆனால் படிக்கப் போகும் அந்த பிள்ளையை ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை. உனக்கு எந்த துறை பிடிக்கும், நீ எந்த துறையை படிக்கப் போகின்றாய் என்று. இல்லை, 16 ஆண்டுகளாக பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உணவு கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்த தங்கள் பிள்ளைகள் இந்த துறையிலே மிளற வேண்டும் என்று ஒரு பெற்றோர்கள் கனவு காண்பது பிழை என்று கூறுகிறீர்களா? பெற்றோர்கள் கனவு காண்பது எப்போது மெய்ப்படும் என்றால், பெற்றோர்களது கனவும் பிள்ளைகளுக்கு அந்த துறையில் உள்ள விருப்பமும் திறனும் கைகூடும் போதுதான் பெற்றோர்களது கனவும் நினைவாகும், பிள்ளைகளது கனவும் நினைவாகும். அருமையான பதில், பேசுங்கள். அடுத்து இந்த தலைப்பு தந்தவுடன் எனக்கு ஒரு சினிமா வரிதான் ஞாபகம் வந்தது. மிகவும் பிரபலமான ஒரு வரி. அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் என்று. இதுதான் சுதந்திரம் என்று சொல்கின்றோம் நடுவர் அவர்களே. அடுத்து, கொடுக்கின்ற சுதந்திரம் யாரையும் கெடுத்துவிடக்கூடாது என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். சிறு வயதில் பெற்றோர்களை இழந்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு வெற்றியடைந்த கண்ணதாசனையும் பாலியையும் உதாரணமாக குறிப்பிடுகின்றோம். இதற்கு எதிர் அணியினர் எவ்வாறு பதில் அளிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. அடுத்து, இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வழங்கும் சுதந்திரத்தினை நாம் எவ்வாறு தீர்மானிக்கின்றோம்? விஞ்ஞானத்தில் நாங்கள் அறிந்த விதி நியூட்டனின் விதி. ஆனால் எங்கள் பெற்றோர்கள் எவ்வாறு தீர்மானிக்கின்றார்கள்? 4 பேர் 4 விதம். அதாவது ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை செய்ய போகின்றது என்றால் 4 பேர் 4 விதமாக கதைப்பார்கள்.
4 பேர் 4 விதமாக கதைப்பார்கள். ஆனால் அந்த 4 பேர் யார், எவ்வாறு 4 விதமாக கதைப்பார்கள் என்பது பெற்றோர்களுக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. இவ்வாறு விடையில்லாத ஒரு கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு சுதந்திரத்தை தடுப்பது ஒரு அனாவசியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய வாதமாக காணப்படுகிறது. 4 பேர் 4 விதமாக கதைப்பார்கள் என்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையை நாம் விரும்பியபடி வாழ முடியாது என்றால் நாம் வாழ்வதற்கு என்ன அர்த்தம் நடுவர்களே? வாழ்வதற்கு அர்த்தம் இருக்கட்டும். இன்றைக்கு பெற்றோர்களுடைய கடிவாளம் பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் பிள்ளை தான் நினைத்த பாட்டுக்கு எந்தெந்த தகாத செயல்கள் செய்யக்கூடாதோ அதற்கெல்லாம் மூழ்குவதாக இன்றைக்கு சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன சொல்ல போறீர்கள்? ஒவ்வொரு பக்கத்திற்கும் நேரானதும் எதிரானதும் பக்கங்கள் காணப்படும். நீங்க சொன்ன என்றால் தீமை காணப்படும். நீங்கள் சொன்ன நியூட்டன் விதியும் அதுதான். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் சமநரவானதுமான எதிர்த்தாக்கம் இருக்கிறது. என்னுடைய 3வது விதி. பேசுங்கள். எனவே நேரானதும் எதிரான பக்கங்கள், நன்மை என்றால் தீமை இருப்பது போல, வெற்றி என்றால் தோல்வி இருப்பது போல, ஒவ்வொரு பக்கத்திற்கும் நேரானதும் எதிரானதுமான விளைவுகள் காணப்படுகின்றது. அதில் நேரான விளைவுகளை மட்டும் நாங்கள் செம்மைப்படுத்தும் போதுதான் எங்கள் வாழ்க்கை வெற்றி அடைகின்றது. அடுத்து தொடர்ந்து அன்று தன் பிள்ளை நடந்தால் விழுந்து விடும் என்று பெற்றோர்கள் சுதந்திரமாக அந்த பிள்ளையை விட தவறி இருந்தால், அதாவது சிறு பிள்ளை நடந்தால் தன் பிள்ளை விழுந்துவிடும், காலில் அடிபட்டு விடும், ஏதாவது பிள்ளைக்கு ஆகிவிடும் என்று பெற்றோர்கள் நினைத்திருந்தால் நாம் நமது முதல் காலடியை எடுத்து வைத்திருப்போமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாகின்றது. இதற்கும் எதிரணி நண்பர்கள் எவ்வாறு தமது பொய்களை மெய்களாக்கப் போகின்றார்கள் என்பதுதான் சுவாரஸ்யத்துக்குரிய கேள்வியாகும். அடுத்து எனது இறுதி கருத்துக்கு வருகின்றேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த பாடலை நாம் அனைவரும் நமது மனதில் நினைவு வைத்திருக்கின்றோம். இவ்வாறு வீதி வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏன் நாங்கள் சுதந்திரம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி. அதாவது வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே, சுதந்திரமாக வாழ்வின் அர்த்தம் புரியட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை. இப்பொழுது தம்பி சஜிகரன் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானது என்கின்ற அணிக்கு தலைமையேற்று பேசிய சஜிகரன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த மன்றிலே இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். காபோதா சாதாரண தர பரீட்சை முடிந்தவுடன் உயர்தரத்தை தெரிவு செய்கின்ற பொழுது பிள்ளை தனது விருப்பமான துறையை தெரிவு செய்வதில் பெற்றோர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள். என்னுடைய மகன் வைத்தியராக அல்லது பொறியியலாளராகத்தான் வர வேண்டும் என்று தாங்கள் காணுகின்ற கனவை பிள்ளைகள் மீது திணிக்க முற்படுகின்ற பொழுது பிள்ளைக்கு இயல்பாக ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஆற்றல் மலங்கடிக்கப்பட்டு இரண்டுமே இல்லாமல் வீதிக்கு வருகின்ற பல சம்பவங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சமூகத்திலே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் ஒரு வினாவை தொடுத்திருந்தேன். மிக நுட்பமாக அந்த பதிலை சொல்லியிருந்தார். பிள்ளையினுடைய விருப்பமும் பெற்றோருடைய விருப்பமும் ஒரு கோட்டிலே பயணிக்கின்ற பொழுது நினைக்கின்ற கனவு நினைவாகும் என்று ஒரு அற்புதமான பதிலையும் சொல்லியிருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் என்று ஒரு கடிவாளம் போடுவது சரியா பிள்ளையா? அந்த கடிவாளம் இல்லை என்றால் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளை அடிமையாகிறது என்று கேட்டிருந்தேன். அவர் அதை நுட்பமாக அணுகியிருந்தார். எந்த நாணயத்திற்கும் 2 பக்கம் இருப்பது போல ஒரு சிலர் அப்படி போகிறார்கள் என்று சில வினாக்களையும் இங்கே தொடுத்திருக்கிறார். அந்த வினாக்களுக்கான பதில்களை இந்த பட்டிமண்டபத்தில் சொல்ல வேண்டும் என்பது பட்டிமன்றத்துடைய மரபு. அந்த வகையிலே இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதில்லை, அது ஆபத்தானதே என்கின்ற அணிக்கு தலைமையேற்று வர இருப்பவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 2ஆம் வருட விஞ்ஞான பீட மாணவி செல்வி சசிராஜ் அக்ஷயா அவர்களை தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். மூச்சளித்த தாய்க்கும் வாழ்வளித்த தமிழுக்கும் உலகெங்கும் வாழ் டான் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களுக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் என் தரப்பு எதிர்த்தரப்பு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம்,
இன்றைய தலைப்பானது இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா என்பதில் எவ்வித ஐயமும் இன்றி நான் இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் ஆபத்தானதே என்ற தலைப்பின் சார்பில் கருத்துரைக்க வந்திருக்கின்றேன். ஆம், உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே நான் ஒன்று கூறிவிட விரும்புகின்றேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நாங்கள் சுதந்திரம் தேவையில்லை என்று கூறவில்லை, தேவையான அளவு இருந்தால் போதும் என்றுதான் கூறுகின்றோம். நாங்கள் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு அளவுக்கு மிஞ்சி கொடுப்பதால் அது ஆபத்தில் சென்று முடிகின்றது என்பதே எந்தரப்பு வாதமாக இருக்கின்றது. முதலில் எனது அன்பான எதிர்த்தரப்பு சகோதரர் அவர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு விடை கொடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே மங்களகரமான சுதந்திரமான வணக்கம் என்று ஆரம்பித்தார். அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். இன்று போதுமான அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இன்று வணக்கத்தை சுதந்திரமாக கூறும் அளவுக்கு கூட எங்களிடம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி போகும் பொழுது இன்றைய கால பிள்ளைகளுக்கு அது ஆபத்தில் சென்று முடிகின்றது என்பதே எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது. மேலும் அவர் ஒரு பாடல் வரி கூறியிருந்தார், அப்பன் பேச்சை கேட்க மாட்டோம், ஆனால் அந்த அப்பனுக்கு பிரச்சனை என்றால் நிற்போம் என்று. நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். அந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு மேல, கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் அப்பொழுதே அந்த பாடல் விட்டதென்றால் அப்பொழுதே அந்த சுதந்திரம் விட்டது. அதைத்தான் நீங்கள் இன்னமும் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கூறுகின்றோம், அந்த காலத்தில் அந்த பாடல் வரி சிறப்பாக அமைந்தது. ஆனால் இந்த காலத்தில் அந்த சுதந்திரம் அளவுக்கு மிஞ்சி சென்று இன்றைய கால பிள்ளைகளுக்கு அது ஆபத்தாகவே இருக்கின்றது என்பதே எங்கள் தரப்பு வாதம். அது எவ்வாறு அமைகின்றது என்றால், எமது நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலே கூறியது போலவே தான், போதைப் பொருள் பாவனை, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் என்று மாணவர்கள் அதற்கு அடிமைப்பட்டு கொண்டு சென்றிருக்கின்றனர். அந்த காலத்தில் பாடசாலைகளின் பெயர்கள் எவ்வாறு தெரியப்படுத்தப்பட்டது என்றால், தமிழ்நில போட்டியில் வென்ற பாடசாலை, அல்லது மாகாண மட்டத்தில் வென்ற பாடசாலை, அல்லது இத்தனை மாணவர்கள் சிறப்பான சித்திகளை எய்திய பாடசாலை என்று கூறினார்கள். ஆனால் இன்று சில பாடசாலைகளை அந்த போதைப் பொருள் பாவித்த மாணவன் படித்த பாடசாலை, அல்லது இவ்வாறு வாகனங்களை வேகமாக ஓட்டி அடிப்பட்ட மாணவனின் பாடசாலை, இவ்வாறு தான் பாடசாலைகளுக்கான பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இவ்வாறான பெயர்கள் வர காரணம் அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் அளவுக்கு மிஞ்சிய போக்கும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுமே ஆகும் நடுவர் அவர்களே. மேலும் அவர் குழந்தைக்கு முதலடி எடுத்து வைக்கும் பொழுது கை கொடுக்காமல் சுதந்திரம் இல்லாமல் இருந்துவிட்டால் முதலடி எடுத்து வைத்திருக்கலாமோ என்று தானே குழம்பியபடி எனது எதிர்த்தரப்பு சகோதரர் அவர்கள் கூறி சென்றால், அதை தான் நாங்கள் சொல்கின்றோம். அம்மா முதல் அடி எடுத்து வைத்தால் விழுந்து விடும் என்று கை கொடுத்தார் அல்லவா, அந்த கை ஆயுள் வரை நீடிக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட பொழுதுதான் அந்த விதத்தில் ஏற்படும் ஆபத்துக்கள் தவிர்க்கப்படும். அதை தான் நாங்கள் சொல்கின்றோம். எந்த காலமாக இருந்தாலும் கை கொடுக்கத்தான் வேண்டும் அன்பு சகோதரர் அவர்களே. மேலும் காப்போது உயர்தர சாதாரண தர பரீட்சைகளுக்கான தெரிவுகள் பற்றி கூறியிருந்தார். சுதந்திரம் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் தங்கள் சுதந்திரத்துக்கு ஏற்றவாறு தான் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்களும் கூட உங்களுக்கு சுதந்திரமான முறையில் நீங்கள் தெரிவு செய்த, நீங்கள் ஆசைப்பட்ட பாடத்தை தான் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய காலத்தில் ஏற்படும் கல்வி சீர்திருத்தங்களில் கூட மாணவர்களுடைய போக்கு, மாணவர்களுடைய விருப்பங்களை அறிந்துதான் இந்த அரசாங்கம் இத்தனை பாடங்களை உயர்தரத்தில் சேர்த்திருக்கின்றது. காரணம், இன்று AI தொழில்நுட்பம் என்று நவீனமயமான உலகத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் எமது இலங்கை மாணவர்களும் இலங்கை குழந்தைகளும் அந்த போக்கில் செல்ல வேண்டும் என்றுதான் உயர்தளத்தில் அத்தனை பாடங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய கருத்து என்னவென்றால், ஒரு பிள்ளைக்கு ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது நான் ஒரு லோயராக வர வேண்டும் அல்லது டீச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் சில பேர், இல்லை என்னுடைய பிள்ளை 3 பாடம் சித்தி அடைந்தால் பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம் என்பதற்காக, ஒரு 3 பாடத்தில் எஸ் எடுத்தால் ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் செல்லலாம் என்பதற்காக உங்களுடைய உயர் தொழில்நுட்பத்துறையை அல்லது கணித பாடத்தை, விஞ்ஞானத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று வீட்டில் சில பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்கின்ற சம்பவம் இன்றைக்கு உண்மை. அவர் அதைத்தான் கூறுகிறார். ஆம் நடுவர் அவர்களே, அதைத்தான் கூறுகின்றேன். இன்றைய கால குழந்தைகளுக்கு எனக்கு அந்த போன் வேணும், இந்த பைக் வேணும் என்று கேட்பதற்கு அடம்பிடிக்க தெரிந்த குழந்தைகளுக்கு எனக்கு இந்த பாடம் தான் படிக்க வேண்டும் என்று அதையும் அழுத்தமாக அவசியமாக அந்த தங்களுடைய அவசியத்தை கூறக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த போன் இந்த பைக் வேணும் என்று சுதந்திரம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாடத்தை தெரிவு செய்யவும் இந்த காலகட்டத்தில் இன்றைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது நடுவர் அவர்களே. இவர் இன்னும் சற்று பழைய காலத்திலே இருக்கின்றாரோ என்னவோ என்று எனக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே. ஆளப்பாக்க புதுசாதான் கிடக்கு. ஆனால் எண்ணங்கள் சற்று பழையதாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். மேலும் நான் இந்த புலமை பரிசில் பரீட்சையின்
சுதந்திரத்தின் பெறுவர்கள் வந்த பொழுது நான் சில பதிவுகள் பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஃபி என்று இருந்தது நடுவர் அவர்களே. நானும் என்னடா என்று பார்த்தேன், பெறுவர் தான் இருந்தேன். நான் நினைத்தேன் ஆசிரியர் அவருடைய மாணவர் தனது மனைவியின் மாணவருக்கு போட்ட பதிவு என்று நினைத்தேன். ஆனால் அது அப்பொழுதுதான் தெரிந்தது 6ஆம் வகுப்பு மாணவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் தனது காதலிக்கு போட்ட பதிவு என்று. இது என்ன? இது வந்து குழந்தைகளுடைய சுதந்திரத்தை அளவுக்கு மீறி கொடுத்து சிறு வயதிலே குழந்தைகளின் கையில் தொலைபேசிகளை நடனமாட விட்டதின் விளைவுதான் நடுவர் அவர்களே இது. ஆகவே எந்த காலத்திலும் எதுவும் கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டும். அந்த காலத்திலும் பேச்சுரிமை கொடுத்த மலாலாவும் சரி, தனது சிந்தனைக்கு சுதந்திரம் கொடுத்த கல்பனா சாவ்லாவும் சரி, எத்தனையோ புத்தாக்கங்களை நமக்காக பல ஏவுகணைகளை தந்த அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, அனைவரும் சுதந்திரமாக சிந்தித்து செயற்பட்டனர். அவர்களுக்கு சுதந்திரம் என்பது ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொடுக்கப்பட்டதனால் அது பயனுள்ளதாக அமைந்தது. ஆனால் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரமானது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்று கூறி, அது எப்பயுமே அளவுக்கு மிஞ்சினால் பிள்ளைகளுக்கான சுதந்திரம் ஆபத்தில் சென்று முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆபத்தானது என்ற அணியினுடைய தலைவி செல்வி சசிராஜ் அக்ஷயா அவர்கள் தன்னுடைய அணி சார்ந்த வாதங்களை மிக நுட்பமாக வைத்திருக்கிறார். தம்பி சஜிகரன் பேசுகின்ற பொழுது ஒரு மின்னல் கண்ணை பறிப்பது போல ஒரு உணர்வு இருந்தது. இப்பொழுது இடியும் மின்னலும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை போல என்னுடைய கருத்துக்களை மிக நேர்த்தியான பாதையிலே செப்பனிட்டு மிக அழகாக இந்த மன்றுக்கு வைத்திருக்கக்கூடிய அக்ஷயாவை நாங்கள் பாராட்டுகின்றோம். தம்பிக்கும் பாராட்டுகள் தான். இப்பொழுது விவாதம் ஒரு ட்ரக்கிலே ஏறி இருக்கின்றது. மிக குறிப்பாக அக்ஷயா அவர்கள் சுதந்திரம் இன்றைக்கு இருக்கிறது, எல்லை மீறி போகின்ற பொழுதுதான் சமூக சீர்கேடுகளும் சமூகத்துக்கு ஒவ்வாத பல தன்மைகளும் இந்த நாட்டிலே விளைகின்றபடியினாலே ஒரு அளவான சுதந்திரம் இருந்தால் போதும் என்று தனது அணியினுடைய வாதத்தை கட்டமைத்திருக்கிறார். சுதந்திரத்தை வரையறை செய்ய முடியுமா இல்லையா என்று நான் சொல்ல முடியாது, பேசுகின்றவர்களான் பேச வேண்டும். தனது அணி சார்ந்த வாதத்தை இப்பொழுது நேர்த்தியாக வைத்திருக்கின்றார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தங்கள் அணியை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமையும் 2வது சுற்றிலே வந்திருக்கிறபடியினால் இப்பொழுது இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அது அவசியமானது தான் என்ற அணியினுடைய 2வது பேச்சாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் துறையை சார்ந்த மாணவன், நல்ல ஒரு பேச்சாளர், அன்புக்குரிய தம்பி தோமஸ் விசாந்த் அவர்களை தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருமாறு நான் அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தில் குடும்பம் என்பது இன்றியமையாத ஒரு அமைப்பாகும். அந்த குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சுதந்திரமானது அவசியமானது என்னும் தலைப்புக்கு நாங்கள் என்னுடைய வாதத்தினை முன்வைக்க விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, குடும்பம் அதாவது ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் தாய் அல்லது தந்தை அவர்கள் ஒருவேளை இறந்துவிட்ட சந்தர்ப்பத்தில் அல்லது இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பு யாரிடம் செல்கிறது? மூத்த ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையிடமோ செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாடு சவாலுக்கு உட்படுத்தக்கூடியதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதாவது சமூகத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய தங்கை அல்லது தம்பியை நான் எவ்வாறு நிலைநிறுத்தப் போகின்றேன், அல்லது குடும்பத்தை நான் எவ்வாறு வழிநடத்தப் போகிறேன், இப்படி பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தப்படுவதை பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்திலே அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தால் சமூகத்தில் எவ்வாறு செயற்படுவது அல்லது தன்னுடைய தாய் தந்தை எவ்வாறான முடிவுகளை எடுத்தார்கள் என பல்வேறு விடயங்களையும் அனுபவ ரீதியாக கற்றிருப்பார்கள். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சிறப்பான முடிவுகளை எதிர்காலத்தில் எடுப்பதற்கும் தன்னுடைய எதிர்கால சூழ்நிலை பராமரிப்பதற்கும் ஒரு சிறப்பான ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கலாம். அவ்வாறு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றால் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைப்பாடு பற்றி எந்த விதமான ஒரு அனுபவமும் கிடைத்திருக்காது. எனவேதான் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சுதந்திரமானது இன்றியமையாது, அவசியமானது என்று கூறிக்கொள்கின்றேன். எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் அதீத சுதந்திரம் பற்றி. அதாவது இங்கு பேசு பொருளானது சுதந்திரமானது அவசியம் அல்லது ஆபத்தானது தான். ஆனால் அதீத சுதந்திரம் பற்றி பேசிய பொழுது நான் கூறிக்கொள்கின்றேன், என்னுடைய தாய் தந்தையருடைய காலத்துக்கு வரும்போது அவர்கள் தாத்தா பாட்டியினுடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்திருந்தார்கள். இருப்பினும் கூட அவர்கள் சிறுவயது திருமணம் முடித்து கொண்டது ஏன்? அதாவது தவறு என்பது இன்றைய காலகட்டத்தில் மாத்திரம் அல்ல, அதாவது முற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தவறுகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய நிலைப்பாடு தான் அவர்களுடைய தவறுகளுக்கும் சரியான செயற்பாடுகளுக்கும் காரணமாக அமைகின்றது என்பதை கூறிக்கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி
குடும்பங்களில் வழங்கப்படக்கூடிய சுதந்திரமானது அவர்களுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான், அல்லது வளர்ச்சியை தடுப்பதற்காக அல்ல. ஒரு குடும்பத்தில் வந்து தன்னுடைய மகன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை நிராகரிக்கிறார்கள் என்றால், ஒரு தந்தை வந்து நிராகரித்து இந்த முடிவு வேண்டாம், இன்னொரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அது சுதந்திரத்தை தடுப்பதாக இல்லை. அதாவது இந்த முடிவு சரியாக அமையாது, நீங்க வேறொரு முடிவு எடுக்கலாம் தானே அப்படி என்று அவர்களுக்கே சுதந்திரம், அவர்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரத்தை வழங்கக்கூடியதாக உள்ளதே தவிர அது கட்டுப்படுத்துவதாக இல்லை. எனவே உங்கள் வாதத்துக்கே நான் வருகிறேன். ஒரு பெண் பிள்ளை திருமணத்துக்கு தவறான ஒருவரை தெரிவு செய்துவிட்டு வீட்டை கூறுகின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது முடிவு தவறு என்று அந்த பிள்ளையை திருத்த முற்படுகின்ற பொழுது, இல்லை சுதந்திரமாக நீ திருமணம் செய்யலாம் என்று விடுவது அது சுதந்திரத்தினுடைய அவசியத்தை குறித்து மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்களா? நடுவர் அவர்களே, அதாவது தவறுகள் என்பது அவருடைய நிலைப்பாடுகளை பொறுத்து, அந்த குடும்பத்தில் என்னென்ன செய்கிறார்கள், எவ்வாறான சூழ்நிலை வாழ்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தவறுகளும் இடம்பெறுகின்றன. அந்த வகையிலே குறிப்பாக சுதந்திரம் வழங்கப்பட்டதால் தான் இந்த பிள்ளைகள் இடம்பெறுகின்றன என்று கூறிவிட முடியாது. எத்தனையோ சுதந்திரம் வழங்கப்பட்ட பிள்ளைகளும் சிறப்பான ஒரு இடத்தை, நல்ல ஒரு இடத்தினை பிடித்து சிறப்பாக வாழ்வதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த சமூகத்திலே. அது மாத்திரமின்றி சமூகத்தில் வந்து கல்வி மாத்திரமின்றி அனுபவமும் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், போதைப் பொருள் பாவனைகள் அது மாத்திரமின்றி கல்வியில வந்து சீர்குலைவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது என்று. அதாவது கல்வியின்றி கல்வியை கொடுத்த தந்தை என காமராசர் அறியப்படுகின்றார். அதாவது கல்வியில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காணப்படலை, ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமின்றி ஸ்டீவ் ஜாப், அதாவது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர், இவர் வந்து கல்வியை இடைநிறுத்திய ஒருவர். அது மாத்திரமின்றி பில்கேட்ஸ், இவர் வந்து மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு ஓனர், இவரும் வந்து கல்வியை வந்து இடைநிறுத்திய ஒருவராக தான் காணப்படுகின்றார். அதாவது ஏட்டுச் சுரக்காய் கரைக்கு உதவாது என்பது போல் வெறும் படிப்பு மாத்திரமே ஒருவனை வந்து சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்க வைக்காது. அதாவது சமூக அனுபவமும் தேவையான ஒன்றாக தான் காணப்படுகின்றது. அந்த சமூக அனுபவம் குடும்பத்தில் வழங்கப்படக்கூடிய சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் அமைகின்றது என்பதை கூறிக்கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி உயர்தரங்களிலே செல்லக்கூடிய மாணவன் ஒருவன் தன்னுடைய இந்த பிரிவை நான் எடுக்கப் போகிறேன் என்று கூறுகின்ற பொழுது ஆம் என்று இலகுவாக ஒரு தந்தை கூறிவிட போவதில்லை. அதாவது அந்த பிரிவானது அவனுடைய எதிர்காலத்தை எவ்வாறு நிர்ணயிக்கப் போகிறது, அவனுடைய கல்வி நிலை எப்படி காணப்பட போகின்றது, அது சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குமா என்று யோசித்து அதன் பின்புதான் அவர் ஆமாம் நீங்கள் இதை செய்யலாம் என்று உத்தரவு கொடுப்பாரே ஒழிய எடுத்தவுடனே சுதந்திரத்தை அள்ளி கொடுத்து அதீத சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதில்லை. அது மாத்திரமின்றி சமூகத்திலே வந்து பல்வேறு இடர்களை எதிர்நோக்குகின்ற ஒரு பால்நிலையினர் தான் பெண்கள். அதாவது பெண் மாணவர்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் பாடசாலையிலோ அல்லது பேருந்துகளிலோ வருகின்ற வழிகளிலோ பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக அவர்கள் குடும்பங்களிலோ அல்லது யாரிடமோ ஒருவரிடம் தன்னுடைய நிலைப்பாட்டினை கூற வேண்டும். அதாவது வீடுகளிலே அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால்தான் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் இவ்வாறான பிரச்சனைகளை வந்து முகம் கொடுக்கின்றேன் என பல்வேறு விடயங்களையும் கூறிக்கொள்ள முன் வருவார். அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர்காலத்திலே வரக்கூடிய துஷ்பிரயோகங்கள் அல்லது பாலின பிரச்சனைகளுக்கு வந்து இடம் கொடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படும். எனவே குடும்பங்களிலே பெண்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சுதந்திரமானது இன்றியமையாததாக இருப்பதுடன் அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தம்பி தோமஸ் விசாந்த் அவர்கள் தனக்குரிய பாணியிலே மிக பல கருத்துக்களை நுட்பமான முறையிலே இந்த மன்றுக்கு வைத்திருக்கின்றார். பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு வீட்டிலே வழங்கப்படுகின்ற சுதந்திரம்தான் சமூகத்துக்குள்ளே அவர்கள் சில இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றார்கள். அந்த இடர்பாடுகளை வீட்டிலே வந்து சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு களநிலை வீட்டிலே அமைந்தால்தான் தங்களுக்கு பின்னாலே மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான தொல்லைகளை கூட மனம் விட்டு வீட்டிலே பேச முடியும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த மன்றிலே வைத்திருக்கிறார். அது ஒரு உண்மையான கருத்தும் கூட. இரண்டாவது சுற்றிலே ஒரு பேச்சாளன் பேசக்கூடிய ஒரு விடயத்தை மிக அழகாக இந்த மன்றிலே பேசியிருக்கக்கூடிய தம்பி விசாந்துக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்பொழுது இந்த சுதந்திரம் ஆபத்தானது என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு சமூகத்திலே பல்வேறு விதமான நோக்கங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் இந்த மன்றிலே நீங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
இன்றைக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரம் ஆபத்தானது என்ற அணியினுடைய 2வது சுற்று பேச்சாளர் கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய மாணவன் அன்புக்குரிய தம்பி ஜெயராசா கபில்ராஜ் அவர்களை தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். திக் திக்கும் தேன் தமிழ் திக்கற்றும் பரவற்றும் என் முத்தமிழ் தாய் அன்னையை வணங்கிக் கொண்டும் இங்கே வீட்டிருக்கின்ற என் தரப்பு அணியினரே, தாங்கள் கூறுவர் பொய் என்று தெரிந்தும் அதை உண்மையாக கூறுகின்ற என் இருதரப்பு அணியினரே மற்றும் இங்கு வழங்கப்படுகின்ற தலைப்பை வைத்துக்கொண்டு பிரேக்கிங்காக வரக்கூடிய நடுவர்களே அனைவருக்கும் முன்னேற வணக்கங்கள் உரித்தாக்குக. இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா? இன்றைய காலகட்டத்தில் யாரென்றாலும் கேட்டால் சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரம் ஆபத்தான நிலையில்தான் இருக்கின்றது என்ற ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதன் கூறுகின்ற விடயம். இல்லை இல்லை தாங்கள் பொய்தான் கூறுவோம் என்று உறுதிமொழியது வந்து தங்களுடைய வாதங்களை 2 பேர் சொல்லி முடித்து விட்டார்கள். என்னுடைய வாதத்துக்கு வருவதற்கு முன் எதிர்த்தரப்பு அணியினர் கூறிய விடயங்களுக்கு தகுந்த பதிலை வழங்கி கொண்டு என்னுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு முன்பு பேசியவர் சொன்னால் குடும்ப சுதந்திரம் வழங்கப்படுகின்றது, குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய உண்மைதான். நாங்கள் சுதந்திரத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் அளவு கடந்த சுதந்திரம் எங்களுக்கு வேண்டாம். இதற்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு விலை உயர்ந்த காரை ஓட்டுகிறோம், மேக்சிமம் ஒரு 100 கிலோமீட்டர் தான் அதனுடைய உச்சபட்ச அளவு. ஆனால் 150 கிலோமீட்டரை நாங்கள் வேகமாக செலுத்துகின்ற போது அங்கு விபத்து ஏற்படும், சில நேரம் உயிரிழப்பு ஏற்படும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், சுதந்திரமானது அளவுக்கு அதிகமாக போகின்ற போது அது ஆபத்தானதாக அமைகின்றது. இன்றைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமானது அளவு கடந்து போகின்றது என்பது தான் எங்களுடைய வாதம். அவர் அருமையாக சொல்லியிருந்தால் குடும்ப சுதந்திரம் காணப்படுகின்றது என்று. உண்மைதான், குடும்பத்தை தனித்துவமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. அதனால் எத்தனையோ குடும்பங்கள் கரு குடும்பங்களாக காணப்படுகின்றது என்ற உண்மையை அவர் மறந்திருக்கிறார் என்பது உண்மை. ஆரம்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் இன்று கரு குடும்பமாக மாறிவிட்டது. இதற்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு கவிதையோட ஞாபகம் வருகின்றது. ஒரு கவிஞர் பாடுகின்றால், தனக்கு ஒரு பெண், தனக்கு ஒரு சன், ஆனால் தற்போது தனக்கு கிடைப்பது பென்சன். அதாவது ஒரு குடும்பத்தில் ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்தில் கட்டுப்பாடுகள் காணப்படுகின்ற போது அங்கு வந்து அவர்களுடைய மகன் மற்றும் மகள்கள் அவருடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு வந்தனர். ஆனால் அங்கு குடும்பத்துக்கான சுதந்திரத்தன்மை வழங்குகின்ற போது அவர்கள் தனித்து வாழக்கூடிய சுதந்திரத்தன்மையை பெற்றால் இன்று அவர்கள் கரு குடும்பங்களாக காணப்பட்டு விவாகரத்து என்ற நிலைமைக்கு காணப்படுகின்றது என்பதை எதிரணிவாரி விளங்கிக் கொள்ள வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவிலை என்று பேசுகிறோம். அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலையிலே ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கலுக்குள்ளே வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தனி குடும்பமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆனால் நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஆனால் அன்றைய காலத்து பொருளாதார நிலைமை வீட்டினுடைய அளவுக்காக நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஆனால் தனி குடும்பம் என்று நாங்கள் வருகின்ற போது நாங்கள் கூட்டு குடும்பத்தில் உள்ள உறவுகளை நாங்கள் துண்டிக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய முதல் கூறுகின்றேன். அதாவது கூட்டு குடும்பமானது ஆரம்பத்தில் இருந்தது. இந்த கூட்டு குடும்பத்துக்கான பல்வேறுபட்ட விடயங்கள் இல்லாமலாம் கூட்டு குடும்பம் தனி குடும்பத்தில் வாழ வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தனி குடும்பத்தில் வாழ்ந்தாலும் கூட்டு குடும்பத்தில் உள்ள உறவினர்களை நாங்கள் துண்டிக்கின்ற நிலைமைக்கு வருகின்றது. அது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் என்னுடைய வாதம். அதை இந்த மன்று ஏற்றுக்கொள்கிறார். பேசுங்க. அடுத்ததாக சொன்னால் சிறுவயது திருமணம் தொடர்பாக, அதாவது அவர்களுடைய தாத்தா பாட்டி ஆரம்பத்தில் சிறுவயது திருமணம் செய்து கொண்டோம். அது உண்மையான ஆரம்பத்தில் வந்து பெண்களுக்கான உரிமைகள், அதாவது நாங்கள் அவர் அரசியல் அறிவியல் படித்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியும் இந்த பெண்ணியல் வாரம் தொடர்பான விடயம். ஆரம்பத்தில் பெண்ணியல் வாரம் தொடர்பான அணுகுமுறைகள் கோட்பாடுகள் இல்லாத அவர்கள் தொடர்பான உரிமை இல்லை. ஆனால் இன்று பெண்கள் சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. அதனால் இன்று பெண் சுதந்திரம் வழங்கப்படுவதனால் இந்த பெண்கள் வந்து 16 வயது முடிந்தவுடனேயே தாங்கள் விரும்பியவர்களை தேடிக்கொண்டு போகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதாவது சுதந்திரம் சட்டபூர்வமாக 18 வயதுக்கு பின்னர் தான் தெரிவு செய்யலாம். ஆனால் 16 அட்வான்ஸ் எடுத்துக்கொள்கிறார்கள். பேசுங்க. இந்த நிலைமை காணப்படுகின்றது. அதாவது சுதந்திரம் வழங்கப்படுவதற்கு முன்பும் சிறுவயது திருமணம் காணப்பட்டது. அதை விட சுதந்திரம் வழங்கப்பட்டதற்கு பின்பதால் அவர்கள் பயம் இல்லாமல் சட்டம் என்ற ஒரு சட்ட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு தங்களுடைய சிறுவயது திருமணத்தை மேற்கொள்கின்றார்கள் என்பது கூறலாம்.
அடுத்ததாக என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். மிக மிக முக்கியமான அண்மை காலங்களில் இலங்கையை உருக்கிய ஒரு கொலை, அதாவது சொல்லுவார்கள் செவ்வந்தி என்னும் கொலை குற்றவாளியை இலங்கை பல்வேறு மாதங்களாக தேடினர். இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார் என்றால், அந்த கொலை குற்றவாளியை செவ்வந்தியை ஒரு பேமஸாக, அதாவது ட்ரெண்டிங்காக மாற்றுகின்ற சுதந்திரம் தான் இங்கு வேண்டாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதாவது உங்களுக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பதற்கான சுதந்திரத்தை வழங்குகின்றோம், கருத்து சுதந்திரத்தை வழங்குகின்றோம். அந்த கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் தவறான முறையில் ஒரு கொலை குற்றவாளியை ஊக்குவிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆகவே அதையும் இறுதியுமாக நான் கூறுவது ஒன்றுதான், உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரமானது உங்களுடைய உரிமை, ஆனால் அளவு கடந்த சுதந்திரம் இன்றைக்கு வேண்டாம். உதாரணமாக இளைஞர்களுக்கு முந்தைய ஆரம்பத்தில் நடுவர் அவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நடுவர் அவர்கள் படிப்பதற்கு கூட ஆசிரியர்கள் அடித்தால் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நிலைமை காணப்பட, இந்த ஆசிரியர் அடித்தால் அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை தான் காணப்படுகின்றது. ஆகவே சுதந்திரம் என்பது கட்டுக்கோப்புடன் இருக்கும் போதுதான் அதனுடைய சுதந்திரம் என்பது உண்மைத்தன்மையாக இருக்கும். அதை மீறி அது ஒரு பாசிசமாக, ஒரு சல்வதிகார ரீதியாக மாறும் என்பது கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் ஆபத்தானது என்ற இரண்டாவது சுற்று பேச்சாளர் தம்பி கபில்ராஜ் அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே இந்த பட்டிமண்டபத்தை ஒரு பக்கமாக இழுத்துக்கொண்டு சென்றார். பல விடயங்களை தன்னுடைய கருத்திலே குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக இளவயது திருமணம் அன்றைய சமூகம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆக அந்த காலத்துடன் முடிந்து விடட்டும், அதை நாங்கள் இன்றைக்கு அதை கொண்டு வர வேண்டாம். அதைவிட பல விடயங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரம் எல்லை மீறுகின்ற பொழுது பலவிதமான ஆபத்துக்களை கொண்டு வருகிறது. கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுதந்திரத்தின் வாயிலாக தங்களுடைய கைத்தொலைபேசி மூலம் கதாநாயகர்களாக மாற்றுகிறார்களே, இது ஆபத்திலே போய்த்தான் முடியும். சில வேளை அவர்கள் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்கிற தொனியிலே அந்த பேச்சை பேசியிருந்தார். இந்த பட்டிமண்டபத்தில் அதை எடுத்ததற்காக நாங்களும் நாளை விசாரணைக்கு போகலாம் போல் கூட எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாடு அப்படி ஒரு பரபரப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றங்கள் பார்த்து கொள்ளட்டும், நாங்கள் பட்டிமன்றத்தை பேசிக்கொள்வோம். கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது இருந்த சுதந்திரங்கள் தனி குடும்பங்களிலே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. கூட்டு குடும்பத்தின் உறவுகளை முறித்ததினால இன்றைக்கு ஆபத்தை நோக்கி போகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை இந்த மன்றிலே வைத்திருக்கிறார். இப்பொழுது இடம்பெறப் போவது, நான் அடிக்கடி சொல்லுவது, வெடிகுண்டு சமர். இந்த மூன்றாவது சுற்றிலே வருகின்றவர்கள் தான் பலமான ஆயுதங்களை பிரயோகிக்க வேண்டும். ஒரு காய்ச்சல் என்று வைத்தியிடம் போனால் முதல் ஒரு மருந்து தருவார், இரண்டாம் முறையும் போல ஒரு மருந்து தருவார், மூன்றாம் முறை கொஞ்சம் ஹெவியான ஒரு மருந்து தருவார். இப்பொழுது ஹெவியான ஒரு பேச்சு இந்த மண்டபத்தில் இறங்க போகிறது. இந்த பேச்சு தான் நடுவரை தீர்ப்புக்கு அசைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரம் அவசியமானதுதான் என்ற அணியினுடைய மூன்றாவது சுற்று பேச்சாளர் செல்வி ஜமினா கிருஷ்ணசாமி அவர்கள் தனியார் துறை ஒன்றிலே மிக நேர்த்தியாக கடமை செய்யக்கூடியவர். அவரை கருத்துக்களை முன்வைக்க வருமாறு நான் அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். சுதந்திர காற்றினை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறையினர் அனைவருக்கும், டான் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், மற்றும் இன்றைய பட்டிமண்டப சபையில் அமர்ந்திருக்கும் என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு சகோதரிகள் சகோதரர்கள் மற்றும் தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். அதாவது மிகவும் காத்திரமான ஒரு தலைப்பிலே நாங்கள் இன்று சங்கமித்துள்ளோம். அதாவது இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா? நியாயமான வாதம் யாதெனில், இன்றைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரமானது அவசியமானது என்றே நான் கூறுவேன். அதாவது நடுவர் அவர்களே, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரத்தின் விளைவுகளை நாங்கள் சற்று ஆராய வேண்டும். அதாவது விளைவு என்பது யாதெனில், தன்னம்பிக்கை வளர்ச்சி அடைகின்றது, அதே சமயம் பொறுப்புணர்வுகள் அதிகரிக்கின்றது, திறனானது மேம்பாடு அடையக்கூடியதாக காணப்படுகின்றது. தனிப்பட்ட விடயங்களை இன்றைய தலைமுறையினர் அடையாளம் காணக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதாவது நடுவர் அவர்களே, இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரத்தின் விளைவால் தன்னம்பிக்கையான ஒரு சமுதாயமானது உருவாகக்கூடிய நிலை காணப்படுகின்றது. சுய முடிவுகளை எடுக்கக்கூடிய அநேகமான பிள்ளைகள் இன்றைய காலங்களிலே உருவாகக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே தாங்கள் முன்னேற
வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு இன்றைய சமுதாயத்திடம் காணப்படுகின்றது. அதாவது இன்றைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரமானது நல்ல விடயங்களாகவே அதிகம் நாங்கள் பார்க்கப்படுகின்றோம். அதே நேரம் தனிப்பட்ட விடயங்களே அவதானிக்க கூடியதும், அதே நேரம் தங்களிடம் இருக்கின்ற ஒரு திறமையினை மேம்பாடு அடையக்கூடிய வழியில் செல்லக்கூடிய தன்மையானது வழங்கப்படுகின்ற சுதந்திரத்தினாலேயே காணப்படுகின்றது. அதாவது ஆரம்ப காலங்களிலே நீ இதைத்தான் செய்ய வேண்டும், இந்த பாடத்தை தான் படிக்க வேண்டும் என்ற நிலை காணப்பட்டது. இதன் விளைவாக நாங்கள் புள்ளி விபரங்களை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அதிகப்படியான மாணவர்கள் உளவள துணியை நாட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார்கள். அதாவது குறிப்பிட்ட ஆண்டறிக்கையின்படி 100க்கு 9% மாணவர்கள் தற்கொலை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதாவது யாரோ ஒருவருடைய வழிகாட்டுதலின் கீழ் அல்லது தங்களுடைய பெற்றோர்களோ தங்களுடைய சகோதரர்களோ நீ இதைத்தான் படிக்க வேண்டும், அதாவது இந்த துறையை தான் நீ தெரிவு செய்ய வேண்டும், உயர்கல்வியாக இருந்தாலும் சரி உயர்தரமாக இருந்தாலும் சரி நீ இந்த துறையை மாத்திரம்தான் கல்வி பயில வேண்டும் என்ற கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டதன் விளைவாக அந்த துறை தொடர்பான எந்த விதமான ஒரு பூரண அறிவோ அல்லது துறை தொடர்பான விருப்பமோ இல்லாத காரணத்தினால் அந்த மாணவனாக இருந்தாலும் சரி அந்த துறையிலே படித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர் அந்த துறை தொடர்பான அறிவை தனக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் தற்கொலையினை தூண்டக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதாவது அதீத கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றமையின் விளைவாக ஒரு உயிர் பறிபோகக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதிகமான மன அழுத்தத்திற்கு இந்த மாணவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். வாழ்க்கையே வாழத்தானே, பிறகு எதுக்கு கட்டுப்பாடுகள்? அதிகமான சுதந்திரங்கள் வழங்கப்படுகின்ற அதே நேரம் அந்த சுதந்திரங்களை சரியான பாதையில் கொண்டு போய் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அனைத்து விதமான தருவாயிலையும் நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் அழகாக கூறியிருந்தார்கள், வைப்பை என்று ஸ்டேட்டஸ் போடுகின்றார்களாம். அதே நேரம் எங்களுடைய தரப்புவாதிகள் பழமைவாதிகள் என்று. நாங்கள் பழமைவாதிகள் அல்லையப்பா, பழமையான விடயங்களை போற்றி புதுமையை பிறப்பிக்க கூடியவர்கள். இன்றைய எங்களுக்கு வழங்கப்படுகின்ற சுதந்திரங்களை நாங்கள் அழகாக தூய்மையாக பயன்படுத்தக்கூடியவர்கள். இதனால்தான் இன்றைய காலம் 21ஆம் நூற்றாண்டில் ஏட்டுக்கல்வியையும் தாண்டி நாங்கள் இன்று உலகையே எங்களுடைய கைகளுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையில் நாங்கள் மிளிர்கின்றோம். அதே போல நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே, நீ விரும்புவதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி என்ற கூட்டிற்கு இணங்க எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் அழகாக கூறியிருந்தார்கள். சில விடயங்கள் நான் கூறியது போல பழமையை நாங்கள் பழமைவாதிகள் என்று நடுவர் அவர்கள் கூறியிருந்தார்கள். நாட்சதுர வீட்டிலே 10 பிள்ளைகளோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று. அந்த நாட்சதுர வீட்டிலே 10 பிள்ளைகளோடு அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு காணப்பட்டது. அன்றைய கால இளைஞர்களை எடுத்து நோக்குவோமானால் இளைஞர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. சிறுவயது திருமணம், சிறுவயதிலேயே பிள்ளை பேறு பெறக்கூடிய தன்மையானது காணப்பட்டது. ஏன் அன்றைய காலங்களில் சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, சுதந்திர காற்றை அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை. இன்றைய காலங்களிலேயே பிள்ளைகளுக்கு சுதந்திர காற்றை வழங்கியதன் காரணமாகத்தான் சர்வதேச ரீதியிலும் சரி நாட்டளவிலும் சரி பல்வேறான இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய தன்மையானது காணப்படுகின்றது. ஆகவே இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரமானது அவசியமானதே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி ஜமினா அவர்கள் தன்னுடைய அணி சார்ந்து கூட்டு குடும்பத்தையும் தனி குடும்பத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு உயர்தரத்திலே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களையும் சுதந்திரமாக செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியவர்களுடைய ஆளுமை, அறிவு, விருத்தி, ஆற்றலை வைத்துக்கொண்டு தனது அணியை இப்பொழுது நிறுவியிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு பதில் சொல்லி இந்த விவாதத்தினுடைய நிறைவு பேச்சாளராக பேச வர இருப்பவர் வடமாகாணத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி அவர்கள். இல்லை இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் ஆபத்தானதே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராகவும் எமது விவாதத்தினுடைய நிறைவு பேச்சாளராகவும் காணப்படுவதனால் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருமாறு செல்வி சாம்பசிவம் கேசிகா அவர்களை நான் இப்பொழுது அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும்
பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. என் தமிழுக்கும் அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சியூடாக இந்த பட்டி மண்டபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் பணிவென்பான வணக்கங்கள். இன்றைய காலத்திற்கு தகுந்தாற்போல் நல்லதொரு தலைப்பு நமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா என்ற கருத்தாளம் மிக்க தலைப்பிலே இந்த அரங்கு இன்று சங்கமித்திருக்கின்றது. நமது வீடுகளில், பாடசாலைகளில், தெருவோரங்களில், பல்கலைக்கழகங்களில், சமூகங்களில் நடக்கும் ஒவ்வொரு யதார்த்தமான விடயங்களும் இதற்கு ஆபத்தானது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த மூவருக்கும் இந்த தலைப்பிலே அவசியம் என்று சந்தேகம் வந்திருக்கின்றது என்று எனக்கு உண்மையிலே தெரியவில்லை. சரி, அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே அணுகுவோம் தலைப்பை. உண்மையிலே சுதந்திரம் என்ற பதத்தை நாம் ஆராய்ந்தோம் என்றால் எந்த ஒரு வரையறையும் இன்றி ஒருவர் தனது விருப்பத்தின்படி செயல்படுதல் ஆகும். அவ்வாறு இருக்கும் பொழுது குழந்தையாக பிறந்த ஒரு பிள்ளையை அடுத்த ஒவ்வொரு கட்டத்திலும் புதிதாக எதிர்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவரை நீ என்னவும் செய்யலாம், உன்ற விருப்பப்படி செய்யென்று விடுவது ஆரோக்கியமானதா? எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அதை முதலிலே இந்த அரங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் யதார்த்தமான எடுத்துக்காட்டிருக்கின்றது. ஒரு பெற்றோர்கள் வரையறையுடன் வளர்க்கப்படும் பிள்ளையின் வாழ்வு என்றும் உயர்வாகத்தான் இருக்கின்றது. வரையறையின்றி வளர்க்கப்படும் ஒரு பிள்ளையின் வாழ்வு என்று துயரமாகத்தான் இருக்கின்றது என்பதை முதல் இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏன் நிறைய யோசிக்கின்றீர்கள்? இன்று நம்மினம் எத்தனை துன்ப துயரங்களை, இன்னல்களை, சமூக சீர்கேடுகளை எதிர்கொண்டு நொந்து நூலாகி போய் நூடில்ஸ் ஆகி ஐயோ எங்களை ஒரு கரையில் விட்டு விடுங்கள் என்று அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஒரு பக்கத்தில் காணாமல் போனவர்கள் பற்றிய அழுகுரல்கள், இன்னொரு பக்கத்தில் புதைக்கப்பட்ட எலும்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்ற மன அழுத்தங்கள், இன்னொரு பக்கத்தில் நம்மின பெண்ணினம் பால்நிலை துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்றது என்ற ஆதங்கங்கள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏன் நம் இனத்தினுடைய தலைமை உடைக்கப்பட்டு அங்கு கொடுக்கப்பட்ட வரையறைகள் அளிக்கப்பட்டதனால் தான் இந்த துன்ப துயரங்களை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு தனி அழகான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டும் விதிவிலக்காகி விடுவார்களா? இது என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. அடுத்து இவர்கள் சொல்கின்றார்கள் அந்த சுதந்திரம் அவசியம் அவசியம் என்று. நான் கேட்கின்றேன், சுதந்திரத்தின் அவசியத்தால் ஏற்பட்ட விளைவுகளை இவ்விடத்தில் கூறுகின்றேன், எனக்கு பதில் தாருங்கள். அன்று நாம் என்ன செய்தோம்? மண்ணிலே அலைந்து விளையாடினோம். எங்களது உடலில் மட்டும்தான் அழுக்கு வந்தது. அதை நாம் கழுவி விட்டு சென்றோம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பெற்றோம். இன்று சுதந்திரம் என்ற பெயரில் இன்றைய குழந்தைகள் கை தொலைபேசிகளில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. அங்கு எங்கு அழுக்கு கிடைக்கின்றது? மனங்களில் அல்லவா? இதுதான் உங்களினுடைய சுதந்திரத்தின் விளைவா? அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு எதிரே வந்து கதைத்த சகோதரி கூறி சென்றார், வரையறைகளினால் தான் தற்கொலைகள் வருகின்றன என்று. அம்மா, நான் இதை கூறுகின்றேன், இதற்கு பதில் சொல்லுங்கள். வரையறைகள் இல்லாததனால் தான் தற்கொலைகள் வருகின்றன. ஏன் நாம் சமீப காலமாக எத்தனை செய்திகளை பார்த்தோம்? கேட்கப்பட்ட போன் வாங்கி கொடுக்காததனால் தூக்கிலிட்டு மரணித்த 16 வயது குழந்தை, கேட்கப்பட்ட மோட்டார் பைக் வாங்கி கொடுக்காததனால் தூக்கிலிட்டு மரணித்த 18 வயது யுவதி. அதையும் விட நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? மிக்சர் வாங்கி கொடுக்காததனால் தூக்கிலிட்டு மரணித்த 9 வயது பிள்ளை சமீப காலத்தில். இது எல்லாமே நடக்கின்றது. நடுவர் அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்குரிய பதிலை நான் கூற விரும்புகின்றேன்.
சகோதரியும் கூறிச் சென்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அதைத்தான் நாம் சொல்கின்றோம். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளின் ஆற்றல்களை அறிந்து, புத்திகளை அறிந்து, அவற்றை நமது கண்காணிப்பின் கீழ் வைத்து அவர்களை கூர்மையாக்கி இந்த சமூகத்திற்கு நல்ல தலை சிறந்த தலைவர்களாக கொடுக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக கண்டிப்புடன் கூடிய பெரியவர்களின் கண்காணிப்பு இருக்க வேண்டுமே தவிர இல்லாமல் போவது முற்றிலும் தவறான விடயம். தற்போது உங்களினுடைய பதில் கிடைத்து விட்டதா? அது கிடைத்துவிட்ட பதில் வந்திருக்கிறது. அது சரியானதா பிழையானதா என்று தீர்ப்பிலே பார்த்துக் கொள்ளும். நிச்சயமாக நடுவர் அவர்களே. ஆக நாம் அனைவரும் பெரியவர்களாகிய நாம் அனைவரும் கீழே உள்ளவர்களை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொருவரும் இதை புரிந்து செயற்பட வேண்டும் என்று கூறி நடுவர் கொடுக்கும் தீர்ப்பு பெரியவர்களை திருப்திப்படுத்துவதாகவும் பிள்ளைகளை சிந்தனைப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது செல்வி சாம்பசிவம் கேசிகா அவர்கள் மிக ஆணித்தரமான பல கருத்துக்களை இந்த மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். நடுவருடைய தீர்ப்பு கூட எவ்வாறு அமைய வேண்டும் என்று நடுவரையும் ஒரு வெருட்டி போட்டு அமர்ந்திருக்கின்றார். எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒன்றை கற்பித்திருக்கிறார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதை எங்களுடைய ஆசிரியர் தெய்வங்கள் எங்களுக்கு வடிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவாதத்திலே இன்றைய பேசுபொருளை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. உண்மையிலேயே இந்த சுதந்திரம் என்பது ஒரு மகன், சுதந்திரமாக வளர்ந்த ஒரு மகன் களவுகள் கொலைகளில் எல்லாம் ஈடுபட்டு பின்னாலே போலீசாரனாலே ஆளை கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். சிறையில் இருக்கின்ற பொழுது அவனை பார்ப்பதற்காக தந்தை வருகிறார் என்றும் தந்தையினுடைய காதை எட்டி அந்த மகன் கடித்தானாம். ஏனென்றால் சிறு வயதிலே நான் ரேசரை திருடி கொண்டு வந்தேன், நீ என்னை கண்டிக்கவில்லை. பின்னால பென்சிலை திருடி கொண்டு வந்தேன், நீ என்னை கண்டிக்கவில்லை. பின்னால கொப்பியையே நான் தூக்கொண்டு வந்தேன், கொம்பாசை தூக்கொண்டு வந்தேன், நீ கண்டித்திருந்தால் நான் அன்றைக்கு அந்த பழக்கத்தை விட்டிருப்பேன். இன்றைக்கு நான் பெரும் திருடனாக வந்து இந்த சிறைக்குள்ளே இருப்பதற்கு என்னை கண்டிக்காததான் காரணம் என்று பேசுவதாக துள்ளி திரியும் வயதில் என் துடுக்கினை அடக்கி பள்ளிக்கு செல்லென்று வைத்திலேயே தந்தை என்னும் பாதகா என்று ஒரு பாடல் எங்களுக்கு இருக்கிறது. சுதந்திரம் இன்றைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பார்த்தாலும் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு சோகம் இன்றைக்கு இளையோடி கொண்டுதான் இருக்கின்றது. பெண் பிள்ளைகள் சரி, ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற குடும்பங்களிலே இன்றைக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் பிள்ளைகளினாலே சிந்தித்து கொண்டு வாழுகின்ற குடும்பங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளையோட சிநேதம் அப்படிப்பட்டது, எங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கே போகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விசாரித்து பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு முடிச்சு விழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுய கற்றல், சுய வாழ்க்கை, சுயமரியாதை, சுய சிந்தனை, சுய ஆளுமை, சுய அறிவு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள். எந்த விடயத்துக்கும் கடிவாளம் போட்டு கொண்டிருப்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை கட்டாயம் பாதிக்கும். ஆண் சரி பெண் சரி சுதந்திரமாக பேசுகின்ற, சுதந்திரமாக கருத்துக்களை சொல்லுகின்ற, சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்கின்ற தன்மை இன்றைக்கு வேண்டும் என்பது சமூகத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. அந்த சிந்தனை தான் எதிர்காலத்திலே சமூகத்தினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை இந்த மன்று இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது. சுதந்திரம் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். கல்வியில் சரி, ஆடையில் சரி, கலாச்சாரத்தில், பண்பாட்டில், அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த விழுகின்ற பொழுதுதான் அது ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் எங்களை நிப்பாட்டுகின்றது. இன்றைக்கு தலையங்கம் போட்டிருக்கிற இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் என்று நான் தான் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டினேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். சொல்லியிருந்தார் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் எல்லாம் என்று. அது கூட சுதந்திரமாக முடிவெடுக்க விட்டதன் காரணமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு விவாகரத்து கூட நிற்கிறவர்களை நீங்கள் போய் அணுகி ஒரு பேட்டி எடுப்பீர்களாக இருந்தால் பெரும்பாலும் தங்கள் திருமணத்தை தாங்களே தீர்மானித்தவர்களாக இருக்கிறார்கள்.
ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 60 சக 30 90, பின்னாலே அவர்களுடைய பிரச்சனைகள் உச்சக்கட்டத்துக்கு வந்துதான் இந்த இன்றைக்கு வந்திருக்கிறது. அன்றைக்கு வாழ்ந்த எங்களுடைய பெரியோர்கள் எழுத்து கூட கிடையாது, பதிவு திருமணமே இல்லை. ஆனால் காலம் மட்டும் ஒரு மனைவி கணவனாகத்தான், ஒரு கணவன் மனைவியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரிவு வந்த கிடையாது. சின்ன சின்ன சண்டை வரும். இந்த வள்ளுவனே சொல்லுகிறான், கூடுதல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின், கடைசி குறள். ஆனால் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இள வயதிலே 20க்கும் 35 வரைக்கும் இடப்பட்டவர்களால் இன்றைக்கு போய் நீதிமன்றங்களை நிற்கிறார். அது வேதனையான ஒரு விடயம். சுதந்திரமாக முடிவெடுத்த விளைவாக கூட அது இருக்கலாம் என்று சாத்தியப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்துக்குள்ளே கால் வைத்தவுடன் ஒரு கடிவாளம் இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காதிலே கையில நாச்சையின் காதல கடுக்கன் பின்னால குடுமியெல்லாம் போட்டு ஆண் பெண் அடையாளம் தெரியாத ஒரு சமூகத்துக்குள்ளே போதைகள் இன்றைக்கு வீட்டு அறைகளுக்குள்ளே வந்திருக்கிற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தில் அல்ல, வீட்டு அறைகளுக்குள்ள குசினிக்குள் வந்திருக்கிறது. எங்களுடைய படுக்கறைக்குள், சாமி அறைக்குள் கூட போதையை கொண்டு ஒழுத்தி வைக்கிற ஒரு பரம்பரையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் வீட்டு வாசலுக்குள்ள பூந்து விட்டது. இப்படி இருக்கக்கூடிய சமூகத்திலே தான் சுயமாக சிந்திக்காமல் முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும், தன்னுடைய கலாச்சாரத்தை மதிக்காமல் ஒரு விரும்பின மேற்கத்தை ஆடை அணிந்து கொண்டு எதை மறைக்க வேண்டும், எதை காட்ட வேண்டும் என்ற வரம்புகள் இல்லாமல் திரிகின்ற ஆணும் பெண்ணும் தான். அது கிடையாது. அவர்களும் இன்றைக்கு யாரோட சிநேகம் வைத்தால் எதிர்காலத்தில் எப்படி வருவார் என்று சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். நல்லவனாக தெரிகிறான், பழகுகிறோம், பின்னாலே பார்த்தால் அவனை தேடி போலீஸ் வருகிறது. ஆக சிநேதங்களை தெரிவு செய்கின்ற பொழுது வீட்டுக்காரர் என்னுடைய சிநேதம் உனக்கு தப்பாக போகும் என்று அறிவுறுத்துவதை, எங்களுக்கு சுதந்திரம் வழங்கவில்லை என்று நீங்கள் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு அது முற்றுப்புள்ளி வைத்துவிடும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வழங்குவது அவசியம் என்று இந்த மன்றத்தில் நான் தீர்ப்பு கூற ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற பிள்ளைகள் குடும்பத்துக்கு மட்டுமில்ல, சமூகத்துக்கே ஒரு தீர்க்க முடியாத துன்பத்தை விளைவிக்கின்றபடியினாலே சுதந்திரத்தை அளவோடு பயன்படுத்த வேண்டிய பிள்ளைகள் அளவு கடக்கின்றபடியினால் இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம், கொடுக்க வேண்டும் சுதந்திரம், ஆனால் அது பலர் தவறாக கொண்டு வருவதினால் அது ஆபத்தாகத்தான் முடிகிறது என்று தீர்ப்பினை கூறி, இவ்வளவு நேரமும் இந்த விவாதத்திலே பேசிய பேச்சாளர்களுக்கும் ஒலி அமைப்பில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி, மீண்டும் ஒரு நிகழ்வு உங்களை சந்திப்போம் என்று கூறி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது நம் தமிழாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.